வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். நண்பர்களே, இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சுருக்கோம். அது சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழறி மணியன் அவர்கள். அவருடைய சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழறி மணியன் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பாக இது வந்திருக்கு. இதில் ஒரு 6 சிறுகதைகளாக இருக்குது. அவர் எழுதின மொத்த கதைகளுமே 6 தான். இது கற்பகம் புத்தகாலயத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. பெரும்பாலான தமிழறி மணியன் அவர்களுடைய படைப்புகள் கற்பகம் புத்தகாலயத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. நண்பர்களே, தமிழறி மணியன் நாடறிந்த பேச்சாளர். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர். பொதுவாக பேச்சாளர் தான் அறிமுகப்படுத்தப்பட்டவர். பின்னால் நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார். அவருடைய புத்தகங்கள் நிறையா வந்தது. என்னென்ன அப்படின்னா, அடிமனதின் சுவடுகள், இப்போ சமீபத்தில் ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறவே ஒரு புத்தகமாக எழுதியிருந்தார். இது மட்டும் இல்லை, கவியரசரும் காமராஜரும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரை தொகுப்பில் வெளியிட்டிருக்கார். சரி, இந்த 6 சிறுகதைகள் மட்டும்தான் அவருடைய மொத்த சிறுகதைகள் அப்படின்னு சொன்னேன். இந்த 6 சிறுகதைகளில் நம்ம ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம். அவர் முதல்ல ஒற்றை சிறகு அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதினார். அதுதான் விகடனில் முதல்ல வந்த கதை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு 5 சிறுகதைகள் எழுதி மொத்தம் 6 கதைகளை இந்த தொகுப்பில் வச்சுருக்காரு. சரி, இந்த கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுமானவள். தாயுமானவள் அப்படிங்கிற இந்த கதையானது இப்படி ஆரம்பிக்குது. அதிகாலை எந்திரிச்ச உடனே மைதிலி ரொம்ப நேரம் தூங்கி அன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிக்கிறாள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை. அவள் ஒரு ஆங்கில பேராசிரியாக ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால லேட்டாகவே எழுந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு முடித்த உடனே அவங்க அப்பா பார்க்குறாரு. அவங்க அப்பா கோபாலகிருஷ்ணன், அவங்க அம்மாவும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது மைதிலி அப்போ தான் உள்ளே வர்றா. வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, மைதிலி அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு, வா பேசு அப்படிங்கிறாங்க. இவளுக்கு என்னென்ன புரியலை. சரி ரைட், அப்பா எதுக்காக கூப்பிட்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசுகிறேன். அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க, மைதிலி உட்காந்துருக்கு. மைதிலியோட அப்பா கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, அம்மா உனக்கு நாங்கள் ஒரு பையன் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த பையனை பார்த்து எங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு சம்மதமா, கல்யாணம் கிடைக்க சம்மதமானு கேட்டோம். அந்த பையனை சரின்னு சொல்லிட்டான். அதனால் உனக்கு திருமணம் நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம், உன்கிட்ட கேட்காமலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய ஃபோட்டோ பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தவொடனே அவளுக்கு பேர் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, இவளுக்கு பையன் ஃபோட்டோவை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, நம்மகிட்ட கேட்காம எல்லாம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு. உடனே டக்குன்னு மைதில் எழுந்திரிச்சு சொல்லுது, என்ன கேட்காம நீங்கள் எப்படிப்பா பார்த்தீங்க? ஒரு ஆடு மாடை கூட நினச்சிவாங்க அப்படின்னா அதை வளர்க்குறவங்க அதை வெட்டும் போது கேட்டுட்டு தான் வெட்டுவாங்க. அது ஒரு காலம் வந்தவொடனே எடுத்துவாங்க. ஆனால் நீங்கள் ஆடு மாடோட மோசமாக இப்படி ஒரு பையனை பார்த்துட்டு கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணிட்டு வந்துருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோடனே அங்கே அப்பா அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சு. என்ன அப்படின்னா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? அந்த பையன் நல்ல குடும்பம் சேர்ந்தவன், நல்லா சம்பாதிக்கிறான், அதனால நாங்கள் சொன்னோம். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இதில் என்ன ஆடு மாடு வர்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோடனே மயில் சொல்லுது, நீங்கள் அந்த காலம் இந்த காலம் மாதிரி கிடையாது, இது வேறு. எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய சுதந்திரத்தை அப்பா அம்மாவே தாண்டக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட எந்த வித அனுமதியும் கேட்காம ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நீங்கள் எப்படி எனக்கு கல்யாண நாள் பார்க்கலாம் அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வருது. உடனே அப்பா சொல்கிறாரு, இதில் என்னம்மா பிரச்சனை? ஒரு தாய் தகப்பன் தான் பிள்ளைக்கு வரன் பார்க்குறதுல என்ன பெரிய தப்பு இருக்க போகுது? என்றைக்காவது நான் உங்களுக்கு தப்பாக யோசிச்சிருப்போமா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். உன்னை பாலும் கிணத்துல தள்ளுற அளவுக்கு நாங்கள் மோசமான ஆள் கிடையாது. உனக்கு நல்ல வழியில் போகணுங்கிறத நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல வசதி எல்லாமே இருக்கே, அதுவும் குறிப்பிட்ட நம்ம சமூகத்தை சேர்ந்தவன், ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னோடனே மயிலை அடுத்த கடத்துக்கு போயிடுச்சு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்கள் ஜாதியிலே முங்கி இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஜாதின்னு இருக்கீங்க, இன்னும் ஏன் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இவர் சிவராமன் சொல்கிறாரு, கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏம்மா இதில் என்ன பிரச்சனை இருக்குது? என்றைக்கு இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான். அந்த கல்யாணம் பண்ணித்தரக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக அது நம்ம ஜாதியில் இருந்தால் என்ன பிரச்சனை உனக்கு?
ஜாதிங்கிறது என்னது? ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் வரையறை செஞ்ச ஒரு வட்டம் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறான், 1000 தான் இருந்தாலும் என் சம்மதம் இல்லாமல் நீங்கள் நிச்சயம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் ஓடுது. இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லுது, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், நீ ஏன் கேட்க மாட்டேற? அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி என்ன உனக்கு கேவலம் அப்படின்னு கேட்டவுடனே அவள் சொல்லுது, மைதிலி சொல்கிறா, அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? யாரோ தெரியாதவங்க கூட போய் நான் எப்படி டக்குன்னு பழகுவேன்? முதலிரவு அன்னைக்கு என்னை வந்து முழுமையாக அவன்கிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்? கண்ணால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி திடீர்னு பார்த்துட்டு இவன் தான் என் புருஷன்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் எப்படி ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க அப்பா கோபாலகிருஷ்ணன் சொல்கிறார். அவங்க அப்பா கோபாலகிருஷ்ணன் ஒரு நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கார். அதனால் அவர் எப்படி பேசி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சொல்கிறாரு. இன்றைக்கி நீ இப்படி சொல்லுவேன், பெரும்பாலான லவ் மேரேஜ் எப்படி போகுது அப்படின்னா கடைசி நேரத்தில் கோர்ட்டில் தான் வந்து முடியுது. அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? அது ஒன்றுமே இல்லைம்மா. பெற்றவங்க பார்த்து அந்த பையன் நல்லவனா, அது மட்டும் இல்லை அவன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவன் பண்பானவனா, எல்லாமே பார்த்து தானே வைக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜில் 1, 2 மட்டும்தான் டைவர்ஸ் போகுமே வெளியே, பெரும்பாலான லவ் மேரேஜில் அதிகமாக டைவர்ஸ் போகுதே, நீ இதை கவனிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் மைதிலி கேட்கல. அது உங்களுடைய கருத்து, இது என் கருத்து வேறு. உங்கள் கருத்து உங்களுக்கு, என் கருத்து எங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்கிறா, நான் என்னோட பள்ளியில் படித்த சிவராமன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நான் காதலிக்கிறேன், அந்த பையன் நல்ல பையன் தான் அப்படின்னோடனே டக்குன்னு இவர் கேட்குறாரு, கோபாலகிருஷ்ணன் கேட்குறாரு, அந்த பையன் நம்ம ஆளுகளா அப்படின்னு கேட்குறாரு. மைதிலிக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம ஆளுங்கன்னா உங்களுக்கு ஒரே ஜாதியாக இருந்தாலும் ஏற்றுக்கிடுவீங்களா? ஏன் அந்த பையன் நல்ல பையன் தானே அப்படின்னோடனே கோபாலகிருஷ்ணன் கேட்குறாரு, சரி அவங்க குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்பா அம்மா? தெரியாது. பார்த்தியா, உனக்கு அவங்க குடும்பம் அப்பா அம்மா யாருமே உனக்கு தெரியாதுங்கிற. நாளைக்கு நீ போய் மாட்டிக்கிட்டே என்னதுக்கு ஆகிறது? அதனாலே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை முடி அப்படிங்கிறாங்க. உடனே அவள் சொல்கிறா, இதில் என்ன இருக்குது, போய் பழகுனா முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொன்னோடனே மைதிலியோட அம்மாவுக்கு மைதிலி பேச பேச பயங்கர கோவம் வந்து ஓங்கி ஒரு அறை விட்டுருது. அறை விட்டோன்னு சொல்லுது, எங்களை எய்த்து பேசுகிறாள் நீ வந்துட்டியா? இத்தனை நாளாக உனக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்த எங்களுக்கு உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே மைதிலி சொல்லுது, நீ என்ன வேணாலும் அடி, எது வேணாலும் செய், ஆனால் ஒன்று நான் பார்த்த மாப்பிள்ளை தான் நான் முடிப்பேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே இன்னமும் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்ச கோபாலகிருஷ்ணன் பேசி பார்க்குறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் மைதிலி கேட்கல, நான் அவனோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னோடனே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு 2 பேரும் சொல்லிடுறாங்க. உனக்கு பட்டா தான் தெரியும் அப்படின்னோடனே மைதிலி இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே போயிடுது. அவன் ஆசைப்பட்ட சிவராமனையே அது கல்யாணம் பண்ணுறது. சிவராமனுடைய குடும்பத்துக்காரங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து மகா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவராமனுடைய குடும்பத்துக்காரங்க சொல்லிடுறாங்க. வாழ்க்கை நல்லா தான் போகுது. 2 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாத்துலையும் இருக்கிறது தானே, எல்லா குடும்பத்துலேயும் இன்ப துன்பம் மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். 2 வருஷம் ஆகியும் இவளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது அவங்க வீட்டில் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் எல்லா வீட்லேயும் மாமியார் கேட்பாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் மைதிலியை பார்த்து அவனுடைய மாமியார் அத்தை கேட்குறாங்க, இங்கே வா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே மைதிலி என்ன அத்தை அப்படிங்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் கேட்குறல பெருசாக இது இல்லை, இருந்தாலும் 2 வருஷம் ஆச்சே, குழந்தைய நீங்கள் எதுவும் தள்ளி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே மைதிலி சொல்கிறா, அப்படிலாம் இல்லை அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை அவன் உன்ட்ட நல்லா தான் இருக்கானா, நல்லா பேசுகிறானா வைக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க, இல்லைம்மா 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்மளை சுற்றி உள்ள சொந்தக்காரங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்றாங்க. இவளுக்கும் மைதிலிக்கும் அப்போ யோசனை வருது, ஆமாம் எல்லோரும் கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டுக்காரர் சிவராமன் வந்தால் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிவராமன் ஒரு பெரிய கம்பெனியில் பொறுப்பில் இருக்கு. அவன் சாயந்தரம் வேலையை முடிச்சு வந்தவுடனே அவன் இவன் உட்காந்து புத்தகம் படிச்சிருக்கான், இது தத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உடனே சிவராமன் கேட்குறான், இலக்கியம் படிக்கிற நீ என்ன திடீர்னு தத்துவம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்? இலக்கியம் இதயத்தை நோக்கி போகிறது, தத்துவம் மூளையிலேருந்து வர்றது, அது தர்க்கம் பண்ணுறது, இது வந்து தர்க்கம் தேவையில்லாமல் நினைக்கிறது, 2க்கு எப்படி ஒத்து போகும் அப்படின்னு கேட்டவுடனே, ஏன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிவராமன் பக்கத்தில் உட்காந்து வர்றான். மைதிலி மேலே சாஞ்சுக்கிட்டு சொல்கிறான், என்னங்க இன்றைக்கி உங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, அதை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன் என்ன அப்படிங்கிறான். நம்மளுக்கு குழந்த இன்னும் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி அத்தை கேட்குறாங்க, எனக்கும் இப்படி தோணுது, ஏன்
அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறான், இதில் என்ன இருக்குது, கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, ஏன் இதுக்கு மேலே என்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் 5 வருஷம் குழந்தை இல்லாதனால பிரச்சனை இல்லை, நம்ம தான் இருக்குமே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மைதிலி சொல்கிறா, அதில் எனக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் அம்மா வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். உடனே மைதிலி சொல்கிறான், முதல்ல நம்ம ஏன் ஒரு லேடி டாக்டர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாறி போச்சு. சரி இதை இத்தோடு விடு, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லி சிவராமன் வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போன இடத்துல அவன் ஒரு வங்கியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு மனசே ஓடலை. என்ன லேடி டாக்டர் பார்க்க சொல்கிறாளே, ஒருவேளை நம்ம லேடி டாக்டரை பார்த்து நம்மளுக்கு ஏதாவது குறை இருந்தால் அவள் அதை எப்படி ஏற்றுக்கிடுவா, ஒருவேளை அவளுக்கு குறை இருந்தால் நம்மளை நல்லா பார்த்துக்கலாம், ஆனால் ஒருவேளை நம்மளுக்கு குறை இருந்தால் அவன் நம்மளை காலம் முழுதும் வச்சுருப்பாளா, அல்லது ஏதாவது பேசுவாளா, பிரச்சனை பண்ணுவாளோ அப்படிங்கிற பெரும் மனக்குழப்பத்துக்கே சிவராமன் ஆளாயிடுறான். வேறு வழியே இல்லை. 2-3 நாளாக வேலையை ஓடலை. சரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பன் ஒருத்தன் இந்த மாதிரி மருத்துவராக இருக்கான், அவன்கிட்ட போய் பார்க்கலாம், நம்ம இவ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நண்பன்கிட்ட போகிறார். உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, வாடா நல்லா இருக்கியா, இது என்ன சும்மா நட்பு ரீதியாக சந்திப்பா, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறான். உடனே சிவராமன் சொல்கிறான், இல்லை எனக்கு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, அதை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வீட்டில் கேட்குறாங்க செக் பண்ணோம் இல்லையா அப்படிங்கிறான். சரி ரைட் வா பார்த்தலாம் அப்படின்னு சொன்னே பார்க்குறாங்க. இவனுக்கு விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. டாக்டர் சொல்கிறாரு, இது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ சிவராமனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நமக்கு குழந்தை உண்டாகிற பாக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம என்ன சொல்ல, இனிமேல் அவள் டாக்டரை கூப்பிட்டு போனால் செக் பண்ணால் நம்மளுக்கு குறை இருக்கிறது தெரியும், அவளுக்கு ஒரு வேளை நல்லா இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் ரொம்ப தொல்லையால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். மனைவி சாதாரண பேசுகிறா, வாங்க லேடி டாக்டர் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ எப்படி கேட்கலாம், ஏன் இப்போ என்ன பெரிய அவசரம், இன்னொரு நாளைக்கு போனால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புட்டு சண்டை வர்றான். சண்டை ஓட்ட உடனே மைதிலிக்கு என்னென்னே புரியலை, இவன் இப்படி இருக்க மாட்டானே, ஏன் இப்படி இருக்கான். 2 மணி நாள் சரியாக பேசலை. ஒரு நாள் என்ன செய்கிறான்னா, வீட்டில் சிகரெட் பிடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கான். மைதிலிக்கு ஒரே ஆச்சரியம், இவன் சிகரெட்டும் பிடிக்க மாட்டான், ட்ரிங்க்ஸும் குடிக்க மாட்டானே, இப்போ என்ன புது பழக்கமாக வந்துருச்சு அப்படின்னு மைதிலி கேட்குறா. உடனே சிவராமன் சொல்கிறான், எனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நீ சொல்லி தரணுமா, எனக்கு தயவு செஞ்சு இப்படி சொல்கிறதா இருந்தால் இப்போ தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு அப்படின்னே அவளுக்கு பேரிடியாக இருக்குது. ஆசையாக உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன் கூட இத்தனை நாள் இருந்து நீ பட்டுன்னு எப்படி இப்படி வர சொல்ல போச்சு. உடனே அவன் சொல்கிறான், டைவர்ஸ் வேணால் வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, நீ டைவர்ஸ் வாங்கினா வாங்கிக்கோ, காரணம் கேட்டாங்கன்னா கோர்ட்டில் சொல்லு, அவனுக்கு ஆண்மை குறைவாக இருக்குது அல்லது வரதட்சணைக்கு எடுத்து தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லேன் அப்படின்னோடனே இவளுக்கு இடி மேலே இடி விழுகுது. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டே இருக்க, நான் அவனை அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டவுடனே சிவராமன் பயங்கர கோவப்படுறான். தயவுசெய்து சொல்கிறேன், நீ டைவர்ஸ் வாங்கிடு அப்படிங்கிறான். இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாள் கழித்து சிவராமன் லேட்டாக வர்றான். அன்னைக்கு மைதிலி மறுநாள் பாடம் எடுக்கிறக்காக கின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. இவன் உள்ளே வந்தேன்னு சொல்லுது, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் கொஞ்சம் கின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு நாளைக்கு பாடத்துக்கு அப்படின்னே அவன் சொல்கிறான். இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கு மட்டும் ரூம் கிடையாது, எனக்கு ரூம் இருக்குது, நீ தனியாக போய்க்கோ, இதுதான் சொன்னேன், திருப்பி நீ டைவர்ஸ் வாங்குன்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. வேறு வழியே இல்லைன்னு சொல்லி மறுநாள் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான். என்ன அப்படின்னா, நீ என்னோட கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதம் இருந்து பாரு, நான் என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கிற ஒரு லேடி ஹாஸ்டலுக்கு அவ கூட தங்கிடுறேன், நீ என்றைக்கு வந்தாலும் நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு போயிட்டான். அவங்க அத்தட்டையும் சொல்லிட்டு போயிட்டான். இவங்க நண்பருடைய வீட்டுக்கு போய் அந்த ஹாஸ்டலில் போய் மைதிலி தங்கியிருக்கான். அந்த பெண் தோழி கேட்குறா, ஏன் வந்த, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் தனியாக இருக்கலாம் நினச்சிருக்கேன், என் புருஷன் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் மைதிலியால் இருக்க முடியல. எத்தனை நாள் இருக்க முடியும், ஏங்கா தான் கணவனுக்காக தான் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தனே, இன்றைக்கி அவன் இப்படி சந்தேகப்படுறானே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு ஃபோன் வருது. யாரும் பார்த்தா சிவராமன் ஃபோன் பண்ணுறான். அழுகிறான், ஓன்றான், தனியாக பேசணும் அப்படிங்கிறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவன் கூட கிளம்பி பீச்சுக்கு போகிறான். பீச்சுக்கு போனோடனே அவன் சிவராமன் சொல்கிறான், நடந்தது இதுதான், நீ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் செக் பண்ணிட்டேன், இந்த மாதிரி
விந்தணுக்கள் குறையா இருக்குது, இப்போதைக்கு உங்களால் குழந்தை பெற்றுக்கிட முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படின்னோடனே இவளுக்கு தாங்க முடியல. இதை சொல்கிறக்கா நீ இவ்வளோ கற்றுக்கினேன், ஒன்று நினச்சி நான் வந்தேன் இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறது, சாப்பிட்ற சாப்பாடு இப்படி இருக்கிறனாலேயே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு விஷயமே கிடையாது. அப்படியே குழந்தை இல்லாட்டினா என்ன, உனக்கு நான் இருக்கேன், நீ தான் என் குழந்தை அப்படின்னு சொல்லி சிவராமனை மடியில் படுக்க வச்சு மைதிலி ஒரு குழந்தையை போல் தேற்றினாள் அப்படின்னு சொல்லி தமிழறிமணி இந்த கதையை முடிச்சிருக்காரு. பெரும்பாலும் தமிழருடைய மனிதனுடைய எழுத்துக்கள் எப்போ அப்படின்னா நேர்மறையாக தான் இருக்கும். அவருடைய அரசியல் கருத்துக்கள் மேல் நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், அது தனித்தட்டிப்பட்ட மனிதர்களுடைய வித்தியாசம். ஆனால் அவருடைய கட்டுரையாகட்டும், அவருடைய மற்ற விஷயங்களாகட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு 6 சிறுகதைகள் இருக்குது. 6 சிறுகதைகளுமே நேர்மறை எண்ணங்களால் இருக்கக்கூடியது. வலம்புரிஜான் சொல்லுவார், ராமகிருஷ்ண விஜயம் புத்தகத்தை பற்றி சொல்லும்போது, சாப்பிட்டு கொண்டே படிக்கக்கூடிய புத்தகம் அப்படிம்பார். அந்த அளவுக்கு சாப்பிடும்போது கூட அதில் உள்ள நல்ல விஷயம் போகுது அப்படிம்பார். அந்த வகையில் தமிழறிமணியினுடைய இந்த சிறுகதை தாய் மாணவள் அப்படிங்கிற இந்த சிறுகதை ரொம்ப அற்புதமான சிறுகதை. இன்னும் 5 சிறுகதை இருக்குது. 5 சிறுகதையும் இதே போல் சிறுகதைகள் தான். வாங்கி படியுங்கள். தமிழறிமணியன் அவர்களுடைய சிறுகதைகள். இது கற்பகம் புத்தகாலயத்தினுடைய வெளிவந்திருக்கு.